ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமுரு குமரன் பேசுகிறேன். 2024 ஆண்டு ஆடி மாதம் கன்னி ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த அடுத்த வீடியோவில் குழந்தை பாக்கியத்தை தெரிந்து கொள்வதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருப்பதற்கும் காரணம் என்ன, அதாவது திருமண தடை நீங்குவதற்கும் அதற்குண்டான இதுகளை அமைப்புகளை எப்படி என்ன செய்வது என்று பரிகாரங்கள் தெரிந்து கொள்வதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இப்பொழுது ஆடி மாதம் கன்னி ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். கன்னி ராசிக்கு ராசியாதிபதி புதன் 11லும் சூரியன் 11லும் 2 கூடிய சுக்கிரன் 11ல் இருப்பதும் குரு செவ்வாய் 9ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டு இருப்பதும் வெகு சிறப்பான முன்னேற்றமான காலம். மெயினாக வேலை தேடுவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் சம்பள உயர்வையும் கொடுக்கக்கூடிய அமைப்பும், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி தான், பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் சரி தான், நல்ல அமைப்பான முன்னேற்றங்களும் தனியார் துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் சகா ஊழியர்கள் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக உண்டாக்கும். நிறையா திருமணம் தாமதப்பட்டுக்கிட்டே போய் கொண்டு இருக்க கன்னிராசிக்காரர்கள் பூராமே இந்த ஆண்டு கன்னிராசிக்கு திருமணம் முடிஞ்சிடும். அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளும் இப்போயே நடக்கும். 3ஆம் இடத்தை பார்ப்பது குரு பார்ப்பது சகோதர வழியில் பல நன்மைகளும் சகோதர வழியில் நல்ல மேன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பது பிள்ளைகளால் நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும். ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் இந்த மாதங்கள் ஏற்படுத்தும். உங்களுக்கு வேலையில் இருப்பவர்கள் உயர்வான பதவிகள் அடையக்கூடியதும், ஒரு சிலர் வெளியூர் போய் வேலை பார்க்கக்கூடியது அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தையும், பள்ளி படிப்பை முடித்து காலேஜ் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 11ல் சுக்கிரன் இருப்பது பொன்பொருள் ஆபரணம் சம்பந்தப்பட்ட துறையில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். 9ல் செவ்வாய் குரு சம்பந்தப்பட்டு இருப்பது கட்டட சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானத்தை நல்லபடியாக ஈட்டி கொடுக்கக்கூடியதும், கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். ஆனால் கலைக்காரனே 2 கோடியான 11ல் இருக்கிறார் அப்படின்னா அதிகமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உண்டாக்கும். அதேமாதிரி பொன்பொருள், தங்கம், வெள்ளி, நகை, ஆபரணங்கள், ஆடை சம்மந்தப்பட்டதுகள், மெயினாக கார்மெண்ட்ஸ் ஐட்டம் பூராமே நல்லாயிருக்கும் அந்த துறையை சார்ந்தவர்கள் பூராமே. அதேமாதிரி கட்டட சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்வதையும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுவது ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.